இன்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கப்பட்டது. அமைச்சர்கள் அனைவரும் பதவியேற்ற பின் சமூக வலைதளங்களில் எந்த அமைச்சர் நல்லவர், யாரு கெட்டவர், யாரு தேசியவாதி, யாரு பிரிவினைவாதி என்று யாரும் பதிவிடவில்லை. அனைவருமே அமைச்சர்களின் ஜாதி விவரங்களை தான் பதிவிட்டனர். அவ்வாறு பதிவிட்டவுடன் பலர் அதை கொண்டாடினர். இந்த பிரிவினை தான் இன்று தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு செல்கிறது. ஒருவன் தன் ஜாதியை சேர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு அவன் நல்லவன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். எல்லா ஜாதியிலும் நல்லவர்களும் உள்ளார்கள், கெட்டவர்களும் உள்ளார்கள். ஜாதி மட்டுமே ஒருவனின் குணத்தை நிர்ணயிக்க முடியாது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் தன் ஜாதியை சேர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு தம்பட்டம் அடித்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே பிரிந்து கொள்கிறார்கள். வட இந்தியாவில் இவ்வாறு ஜாதியின் பெயரால் யாரும் பிரிவதில்லை. அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பதால் தான் அவர்கள் முன்னேற்றத்தை காண்கிறார்கள். நாம் வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்குள் இருக்க பிரிவினை நாம் ஒழிக்க வேண்டும். ஒரு மந்திரியோ இல்லை யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் செயலை வைத்து தான் நான் முடிவு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் நம் ஜாதியை சேர்ந்தவர்கள், எனவே அவர்கள் நல்லவர்கள், அவர் நம்மவர்கள் என்று எண்ணக்கூடாது. இதுதான் அன்றே தேவர் சொன்னார். ஜாதி என்பது பச்சை அநாகரிகம். ஜாதியையும் நிறத்தையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கில்லை, ஆன்மீகத்துக்கும் லாய்க்கில்லை என்று அன்றே கூறினார்.